அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப அவருடைய சூழ்நிலையா விலகி இருந்தாலும் பாஜக தான் வந்து இல்ல விமர்சனங்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல பரவி வருது. அதான் சொல்றேன், நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவுல வலுவான கூட்டணியாக இருக்கிறது. 23ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்க வந்ததுல இருந்து தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கு. நீங்க மக்கள்கிட்ட யார்கிட்ட வேணா போய் கேளுங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சிஎம் ஆக போறாருன்னு சொல்றாங்க. அதை பொறுக்காத திமுகவினர், குறிப்பாக பெண் நிறுவனம், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதான அவதூறுகளை தொடர்ந்து பரப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. பிஜேபியில் ஏதோ வந்து லீடர்ஸ் வந்து வேலை செய்யாமல் இருக்கிற மாதிரியோ இல்லை விலகி விட்ட மாதிரியோ இந்த மாதிரியான தொடர்ந்து பொய் அவதூறுகளை பொய் செய்திகளை பரப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து பாஜகவில் பயணித்து கொண்டு என்னைக்கு அவர் பயணிக்காமல் இருந்தார்? முன்னாள் தலைவர்கள் எல்லோருமே இங்கே தொடர்ந்து ஆக்டிவாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அண்ணாமலை அவர்களும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 6 தொகுதிகள் விவகாரத்தில் அவர் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக அது மட்டும் இப்போ வந்து சக்தி கேந்திர அளவில் தமிழ்நாடு முழுவதும் சக்தி கேந்திரம்னா 5 பூத்துக்கு ஒரு சக்தி கேந்திரம், 3 பூத்துக்கு ஒரு சக்தி கேந்திரம் போடுவோம். அப்படி சக்தி கேந்திர அளவில், அதாவது நமக்கு புரியுன்னா ஒரு பஞ்சாயத்து அளவில் ஒரு லோக்கல் பிரச்சனைகளை எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும், தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தேசிய அளவில் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த டாஸ்கினுடைய பொறுப்பாளராக அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். டெய்லி ஆன்லைனில் மீட்டிங் போட்டு எங்கள்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கார். அதெல்லாமா நாங்கள் பத்திரிகையில் சொல்ல முடியும். அதனால் யாரும் எங்கேயும் விலகலைங்க, எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக எலெக்ஷன் வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆகையால் உங்களுக்கு பிஜேபி மேலே ரொம்ப அக்கறையாக இருக்குது அப்படின்னும் போது, ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது வாங்க பிஜேபியில் வந்து சேர்ந்துக்கோங்க. உடனடியாக உறுப்பினர் கார்டு போட்டு கொடுத்துருவோம். எலெக்ஷனுக்கு அப்பயே வாங்க, அப்படியே துண்டு போட்டு சேர்த்துருவோம். அப்போ இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் பாம்பன் எக்ஸ்பிரஸ் கொடுத்துட்டோம். மத்திய அமைச்சர் மாண்புமிகு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களிடம் ஏற்கனவே கொடுத்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருந்தேன், பொங்கலுக்குள்ளே இந்த ட்ரெயின் நின்றுன்னு சொல்லியிருந்தேன். அந்த லைனுடைய அலைன்மெண்ட் காரணமாக, ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டாப்பேஜ் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெயின் எங்கெங்கெல்லாம் நிற்குதோ அங்கெல்லாம் அந்த டைமை நம்ம பண்ருட்டியில் 5 நிமிஷம் நிற்குதுன்னா அந்த ட்ரெயின் வேறு எங்கெங்கெல்லாம் நிற்குதோ அங்கெல்லாம் அந்த 5 நிமிஷத்தை என்ன பண்ணணும், சரி கட்டணும். ட்ரெயின் கிராசிங் வரும், வேறு ட்ரெயின் நிற்க வேண்டிய பிளாட்ஃபார்ம் இருக்கும், அந்த இடத்துல பிளாட்ஃபார்மில் இடம் இருக்காது. இந்த அலைன்மெண்ட் ப்ராப்ளம் பாம்பன் எக்ஸ்பிரஸுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. காலையில் கூட அமைச்சரிடம் அலைபேசியில் பேசினேன். அவரும் மறுபடியும் ரயில்வேயிடம், தென்னக ரயில்வேயிடம் வலியுறுத்தி இருக்கிறார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ, நம்ம இன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுக்குற சாயங்காலமே கூட ட்ரெயின் அறிவிப்பு வரலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாம்பன் எக்ஸ்பிரஸினுடைய ரயில் நிறுத்தம் பண்ருட்டியில் அந்த ரயில் நின்று செல்லும் என்பதையும் அந்த மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு பத்திரிகையாளரிடம் நான் அறிவிப்பேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.